இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இன்று எங்களுடைய தலைமை கழகத்தில் எங்களுடைய தலைவர் முன்னிலையில் 2ஆம் கட்டமாக வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்றது. அதில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கான நேர்காணலில் எங்களுடைய தலைவர் அந்தந்த வேட்பாளர்கள் விருப்ப மனுக்களில் பெறப்பட்ட வேட்பாளர்களை நேரில் சந்தித்து 2ஆம் கட்ட வேட்பாளர்களை சந்தித்து நேர்காணல் நடைபெற்றது. விரைவில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முடிவெற்று தேர்தல் பணிக்காக பெரும்பாலான மாவட்டங்களில் பெரும்பாலான தொகுதியில் தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. புதுச்சேரியிலும் அனைத்து பணிகளையும் எங்களுடைய தலைவர் முடக்கிவிட்டிருக்கிறார். விரைவில் அதற்கான அனைத்து அறிவிப்புகளும் வரப்பெறும். தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர்களும் எங்களுடைய கட்சி நிர்வாகிகளும் எங்களுடைய அனைத்து கழக நிர்வாகிகளும் அனைத்து கட்டங்களிலும் தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகளும் முழுவீச்சில் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் அனைத்து முதல் கட்ட பணிகளும் முடிவு பெற்று தேர்தலில் களப்பணிகளில் அனைவரும் தயாராக இருப்பார். பெரும்பாலான இடங்கள் இப்போ எங்களுடைய நிர்வாகிகள் அங்கங்க களப்பணிகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா களமும் எங்களுக்கு மிகப்பெரிய சாதகமா இருக்குது. போற இடத்துல எல்லாரும் எங்களுடைய நிர்வாகிகள் சொல்றது களம் அனைத்தும் எங்களுக்கு 100% சாதகமா இருக்குது. கண்டிப்பாக தேர்தல் நீங்க களத்தில் முழு வீச்சாக தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பிச்ச பிறகு இன்னும் உங்க எல்லாருக்கும் தெரியும் 100% இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தலாக இருக்கும் என்பதில் கண்டிப்பாக எந்த மாற்று கருத்தும். அதிகபட்சம் 30ஆம் தேதி நம்மளுடைய தமிழ்நாட்டுல வேட்புமனு தாக்கல் தொடங்குது. அதுக்கு முன்னிலையில் அனைத்தும் எங்களுடைய தலைவர் அவர்கள் இறுதி செய்யப்பட்டு முடிச்சிருவோம். இதுவரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள், நான் நம்பர் சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன், பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நிறைவடைஞ்சு முடிச்சிருச்சு. ஸோ விரைவில் எல்லாமே முடிந்து வரும். பால்வாடி கட்சிக்கு பாலைவள கட்சி பாடம் புகட்டும்னு சொல்லிட்டு இல்ல சேகர்பாபு உள்ளிட்ட எல்லாருமே தொகுதி மாறலாம்னு பேசிட்டு இருக்காங்க. பவளையுள்ள பாப்பாவுக்கு அப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் 70 வருஷ கட்சிக்கு தொகுதி மாறலாம்னு பேசிட்டு இருக்காங்க. பெரும்பாலான இன்னைக்கு இருக்க திமுக அமைச்சர்கள் தொகுதியை மாற்றலாமான்னு தமிழக வெற்றி கழகத்தால் யோசிச்சு கொண்டிருக்காங்க. ஏன் பவளையுள்ள பாப்பாவுக்கு என்ன பிரச்சனையா தொகுதி அந்த தொகுதியில இருக்கிறதுக்கு? அவரு தொகுதி மாறி வேற தொகுதியில போலாமா? எது சேஃபஸ்ட் தொகுதின்னு பாக்குறாரு. எதை பார்த்தாலும் சென்னையில் அனைத்து தொகுதிகளிலும் எதுவுமே சேஃபஸ்ட் தொகுதி கிடையாதுன்னு திமுக நிர்வாகிகள், திமுக அமைச்சர்கள் அனைவரும் வேற தொகுதியில மாறுறதுக்கான சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு சென்னையும் அதை சுற்றி எந்த தொகுதியும் சேஃபஸ்ட் கிடையாது. அதை அவங்க தேர்தல் களத்திலேயே புரிஞ்சுப்பாங்க. இப்ப அவங்களுக்கு அதனாலதான் எந்த அசஸ்மெண்ட்டும் செய்ய முடியாம இருப்பாங்க. எந்த தொகுதியில போறதுன்னே தெரியல இருக்கிற அமைச்சர்களுக்கு. அதனால அவர் இதே மாதிரி பேசிட்டே இருக்கோம். மக்கள் கரெக்டான இடத்துல என்ன செய்வாங்க. நாட்கள் நெருங்கிட்டு வருது. ஒரு படம் எடுத்ததா இப்போ 2-3 நாளா ஒரு டாக் பேசிட்டு இருக்காங்க. பலரும் ட்விட்டர்ல அவங்க கருத்துக்கள், அதாவது இதுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம்னு நினைச்சோம். ஏன்னா ஒரு அடிப்படை அறிவு, ஒரு பேசிக் அறிவு இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு ஷூட்டிங் எப்படி நடக்கும்னு தெரியும். ஒரு அடிப்படை அறிவு இருக்கவங்களுக்கு ஷூட்டிங் எப்படி நடக்கும், எதை பண்ணுவாங்கன்னு தெரியும். எங்களோட நீங்க பத்திரிகைகள் அனைவரும் எங்களோட டிராவல் பண்ணீங்க, எங்களுக்கு கூட இருந்தீங்க. எங்களோட மீடியா வேன்ல உங்களுடைய மீடியாவும் தான் இருந்துச்சு. நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த மீடியா வேன் கூட டிராவல் பண்ணீங்க. யாராவது அடிப்படை ஒரு காமன் சென்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும் இது என்ன சினிமா ஷூட்டிங், எங்க நடக்கும் எங்க நடக்காதுன்னு சொல்லிட்டு. ஏதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சியில ஏதாவது 4-5 புரோக்கர்கள் இந்த மாதிரி பேசுறாங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் பெருசுபடுத்தாதீர்கள். எல்லளவும் இன்னைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒரு வெளியில இருந்து ஒரு 4-5 பேரை வச்சு இப்படி பேச வச்சாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் இந்த மாதிரி கொண்டு போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அது எங்கள் கூட இருந்தவர்களே நாங்கள் இழந்து தவிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக எந்த துளி அளவும் யாரும் இந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சு கூட செய்ய மாட்டார்கள். ஏன்னா ஷூட்டிங் யாராவது இப்படி செய்ய முடியுமோன்னு உங்களுக்கு தெரியாத இவ்வளவு இங்க இருக்கிற இவ்வளவு பத்திரிகையாளருக்கு இதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம்னு நினைச்சோம். கண்டிப்பாக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக எல்லாரும் இதை அரசியலாக்குன்னு பாக்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் கரூர் விஷயத்தை என்றும் அரசியலாக்க மாட்டோம். தைரியமாக நாங்கள் மட்டும்தான் முதல் நாள் தைரியமா எதிர்கொண்டுட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சுன்னு, மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு, அங்க கரூர்ல இருந்த மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. ஒவ்வொரு நிமிடமும் இதை வைத்து அரசியல் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மக்கள் என்ன செய்யணுமோ அதை இந்த தேர்தலில் செஞ்சு கொடுப்பாங்க. எத்தனை கட்சி திமுகல எத்தனை கட்சி கூட்டணி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. வர்ற கட்சியில எடுத்து போட்டிருக்காங்க. அதிமுகவுல எங்க யாரு தலைமையில கூட்டணின்னே தெரியல. இங்க அண்ணா திமுக தலைமையில இருக்க கூட்டணியா இல்ல டெல்லி பாஜக தலைமையில இருக்க கூட்டணியா? ரொம்ப புதுசா இருக்கு தமிழகத்திலே. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துல இருந்து போய் டெல்லியில போய் கூட்டணி விவகாரத்தை பேசி டெல்லியில முடிவு செய்யற அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி இவ்வளவு மோசமா இருக்குது. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. இதெல்லாம் புதுசா இருக்குது. எந்த ஒரு சின்ன ஒரு பிசரும் இல்லாமல், எந்த விதத்திலும் ஒரு சின்ன டைவர்ஷன் கூட இல்லாமல் மக்களை மட்டுமே நோக்கி மக்களை மட்டுமே நம்பி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குது.